உங்க ரத்த அழுத்தத்தை குறைக்கணும்னா தினமும் பல கிலோமீட்டர் ஓடணும், இல்ல நான் மணிக்கணக்கா வியர்க்க விறுவிறுக்க சைக்கிள் ஓட்டணும் தானே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா வெறும் 2 நிமிஷம், ஆமாங்க வெறும் 2 நிமிஷம் ஒரு செவுத்துல சாஞ்சு எந்த அசைவும் இல்லாம உட்கார்ந்திருந்தாலே ஓடுறதை விட பல மடங்கு சிறந்த பலன் கிடைக்கும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஹம் ஆரம்பத்துல கேக்கும்போது கண்டிப்பா இது நம்புற மாதிரி இருக்காது. அதாவது ஏதோ இணையத்துல பரவுற ஒரு மிகைப்படுத்தப்பட்ட தகவல் மாதிரி தான் தோணும். ஆமா, எனக்கும் முதல்ல அப்படிதான் தோணுச்சு. அது எப்படி எந்த அசைவுமே இல்லாத ஒரு நிலை தீவிரமான ஓட்டப்பயிற்சி விட பெட்டரா இருக்க முடியும்? இத பத்தி தான் யூடியூப்ல வெளியான கோடெக்ஸ் ஆஃப் ரியாலிட்டி சேனலோட ஒரு அருமையான காணொலியை வச்சு இன்னைக்கு நம்மளோட இந்த விரிவான அலசல்ல பேச போறோம். இது கண்டிப்பா உங்களோட அன்றாட ஆரோக்கியம் பத்தின பார்வையை மாத்த போகுது. சொல்லப்போனா இது வெறும் யூடியூப் வீடியோ தகவல் மட்டும் இல்ல. 2023ஆம் வருஷம் கேன்டர்பரி கிரைஸ்ட் சர்ச் பல்கலைக்கழகம் செஞ்ச ஒரு மிக விரிவான ஆழமான அறிவியல் ஆய்வான முடிவு. ஓ, அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க? கண்டிப்பா. மனித குலத்துக்கு பல ஆயிரம் வருஷமா தெரிஞ்சிருந்த ஒரு பழமையான அமரும் நிலைய இப்போ நவீன அறிவியல் மிக துல்லியமா அளந்து அதோட நன்மைகளை உறுதி பண்ணிருக்காங்க. இது உங்க உடம்புக்குள்ள எப்படி வேலை செய்யுதுங்கிற அந்த அறிவியலோட ஆழத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு போக போறோம். சரி, நாம நேரா விஷயத்துக்கு வருவோம். செவுத்துல சாஞ்சு உட்கார்ற இந்த நிலைய, அதாவது இந்த வால் செட் பத்தி நாம ஏன் இப்போ இவ்ளோ மெனக்கிட்டு தெரிஞ்சுக்கணும்? பலவிதமான பயிற்சிகள் இருக்கும்போது இதுல அப்படி என்ன ஒரு தனிச்சிறப்பு? இத புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம உடம்புல குறிப்பா ஒரு 45 வயசுக்கு மேல என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும். 45 வயசுல அப்படி என்ன பெரிய மாற்றம் நடக்குது? பாத்தீங்கன்னா 45 வயசுக்கு மேல நம்ம உடல் ஒரு மெதுவான உயிரியல் வீழ்ச்சிய சந்திக்க தொடங்கும். இதை யாருமே தவிர்க்க முடியாத ஒண்ணு. குறிப்பா சொல்லணும்னா உடலை சீரமைக்கிற அந்த growth ஹார்மோன், அதாவது வளர்ச்சி ஹார்மோன் உற்பத்திய பத்தி நம்ம பேசியே ஆகணும். இந்த growth ஹார்மோன் தான் தசைகளை வளர்க்கறதுக்கும் செல்கள் தங்களை தாங்களே புதுப்பிச்சுக்கிறதுக்கும் காரணம் இல்லையா? ஆமா, மிக சரியா சொன்னீங்க. ஆனா தரவுகள் என்ன சொல்லுதுன்னா 45 வயசுக்கு அப்புறம் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் இந்த ஹார்மோன் உற்பத்தி 14% அளவுக்கு குறையுது. ஒரு நிமிஷம், 14% குறையுதா ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும்? ஆமாங்க. அதாவது 55 வயசுல இருக்கிற ஒரு ஆணை எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு 30 வயசுல இருந்த growth ஹார்மோன் அளவுல இப்போ வெறும் பாதி மட்டும்தான் உற்பத்தியாகும். இதனால தசைகளை மீளுருவாக்கம் செய்யற திறன் குறையும், கொழுப்ப கரைக்கிற வேகம் குறையும், ஏன் நைட்ல நமக்கு கிடைக்கிற அந்த ஆழ்ந்த தூக்கம் கூட பெரிய அளவுல பாதிக்கப்படும். அடக்கடவுளே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த வீடியோல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தாங்க. நம்ம உடம்புல கழிவுகளை வெளியேற்றுற அந்த நிணநீர் மண்டலம், அதாவது லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் பத்தி ஏதோ சொல்லியிருந்தாங்களே? ஆமா, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ ரத்தத்தை உடம்பு முழுக்க பம்ப் பண்ணி அனுப்புறதுக்கு இதயம்னு ஒரு மிகச்சிறந்த இயந்திரம் நமக்கு இருக்கு. அது ராப்பகலா துடிச்சிட்டே இருக்கு. ஆனா இந்த நிணநீர் மண்டலத்துக்கு அப்படி எந்த பம்பும் கிடையாதுன்னு சொல்ல வரீங்க, கரெக்டா? அதுதான் விஷயமே. உடம்புல இருக்கிற நச்சுக்கள், இறந்த செல்கள், புரத கழிவுகள் இதெல்லாம் சேகரிச்சு வெளியேற்றுறது இந்த நிணநீர் மண்டலத்தோட வேலை. ஆனா இதுக்குன்னு தனியா எந்த ஒரு பம்பும் இல்ல. இது முழுசா நம்ம தசைகளோட அசைவை மட்டும்தான் நம்பி இருக்கு. ஓ, அப்போ தசைகள் சுருங்கி விரியும் போது ஏற்படுற அழுத்தத்துல தான் இந்த நிணநீர் திரவம் உடம்புக்குள்ள நகருது. கண்டிப்பா. இப்போ 50 வயசு தாண்டின ஒருத்தர் நாள் முழுக்க நாற்காலியிலேயே உட்கார்ந்து வேலை செய்யறாருன்னு வைங்க. அவர் தசைகள்ல பெரிய அளவுல அசைவுகள் இருக்காது. அதனால கழிவுகள் வெளியேற வேகம் ரொம்ப குறைஞ்சு அது ஒரு தேங்கின குட்டை மாதிரி மாறிடும். இதனாலதான் உடம்புல தேவையில்லாத வீக்கம், மூட்டுவலி, நாள்பட்ட நோய்கள் எல்லாம் வருது இல்லையா? சரி, இத கொஞ்சம் விரிவா பிரிச்சு பார்ப்போம். இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம உடம்போட மிகப்பெரிய இன்ஜின் மெதுவா அணிஞ்சிட்டு இருக்கு. அதை ஓட்டப்பயிற்சி செஞ்சு முடுக்கி விடுறதுக்கு பதிலா அதிக அழுத்தமான ஒரு நியூட்ரல் கியர்ல வைக்கிற மாதிரி இந்த நிலை செயல்படுது. அப்படிதானே? ஏற்பட்ட ஆண்களோட இறப்பு அபாயத்தை கணிக்கிறதுல எந்த காரணி முதலிடத்தில் இருக்குன்னு பல வருஷமா ஆய்வு பண்ணாங்க. நான் கெஸ் பண்ணட்டுமா? ஒன்னு ஹார்ட் பீட், இல்லனா VO2 மேக்ஸ், அதாவது ஆக்சிஜன் பயன்பாடு அளவா இருக்கும். பலரும் அப்படிதான் நினைச்சாங்க. ஆனா அதெல்லாம் முதலிடத்துல இல்ல. கைகளோட பிடிமான வலிமை கூட இல்ல. மாறாக உடம்போட மிகப்பெரிய தசைக்குழுவான அந்த தொடை தசைகளோட வலிமை தான் ஒருத்தரோட இறப்ப கணிக்கிற ஒற்றை மிகப்பெரிய காரணியா இருக்கு. என்னது தொடை தசை வலிமையா? நிஜமா சொல்றீங்க?
ஆமா, தொடைத்தசை வலிமை ரொம்ப குறைவா இருக்கிறவங்களுக்கு அடுத்த 10 வருஷத்துக்குள்ள இறப்பதற்கான அபாயம் 30% வரை அதிகம்னு ஆய்வுகள் ஆணித்தரமா சொல்லுது. இது வெறும் கீழே விழுந்து எலும்பு முறியறதுனால வர்ற இறப்பு மட்டும் இல்ல. இருதய நோய், வளர்ச்சிதை மாற்ற கோளாறுகள்னு எல்லா வகையான இறப்புகளையும் உள்ளடக்கிய ஒரு அளவுகோல் இது. ஆனா இதுல ஒரு பெரிய முரண்பாடு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ தொடைத்தசைகளை விழுவாக்கணும்னா நாம வழக்கமா என்ன பண்ணுவோம்? ஓடுவோம், நடப்போம், மாடிப்படியில ஏறுவோம், இல்லனா ஜிம்முக்கு போய் வெயிட் தூக்குவோம். ஆனா நாம இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த செவுத்துல சாயிற பயிற்சி, அதாவது வால் சிட், எந்த அசைவும் இல்லாத ஒண்ணு. இது எப்படி அத்தனை பெரிய பலனை கொடுக்க முடியும்? இத பரந்த கண்ணோட்டத்துல இணைச்சு பார்த்தோம்னா இதுக்கான விடை கிடைக்கும். இந்த வால்சிட் அப்படிங்கறத பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பழங்கால யோகிகள் உத்கடாசனா அப்படின்னு அழைச்சாங்க. உத்கடாசனா, அதுக்கு என்ன அர்த்தம்? சமஸ்கிருதத்துல அதுக்கு உக்ரமான இறைக்கை இல்லனா ஆபத்தான இறைக்கைன்னு அர்த்தம். அதே போல தற்காப்பு கலைகள்ல ரொம்ப ஃபேமஸான ஷாவோலின் துறவிகள் இத குதிரை மேல உட்கார்ற மாதிரியான ஒரு நிலையா, அதாவது ஹார்ஸ் ஸ்டான்ஸ் அப்படின்னு செஞ்சாங்க. ஓ, அவங்களும் இதை செஞ்சாங்களா? அவங்க ஏன் இதை செஞ்சாங்க? சும்மா தச வலிமைக்காகவா? இல்லவே இல்ல. அவங்க இத வெறும் உடல் வளைவுத்தன்மைக்காகவோ தசைக்காகவோ செய்யல. மாறாக கீழ்நோக்கி நகர்ற சக்தியான அபான வாயுவை தூண்டி உடம்போட உள்ளுறுப்புகளை சுத்திகரிக்கவே செஞ்சாங்க. எந்த வெளிப்படையான அசைவும் இல்லாம உடம்புக்குள்ள ஒரு மிகப்பெரிய அசைவை உருவாக்குறது தான் இதோட அடிப்படை தத்துவம். இங்கதான் விஷயம் உண்மையிலே மிக சுவாரஸ்யமா மாறுது. வெளியில அமைதி, ஆனா உள்ளே பிரளயம்னு சொல்லலாம். சரி, பழங்காலத்து உக்ரமான இருக்க எப்படி உடம்புக்குள்ள இவ்ளோ பெரிய மாயத்தை செய்யுது? எந்த அசைவும் இல்லாம இருக்கும்போது எப்படி இதெல்லாம் சாத்தியம்? இப்ப நீங்கலாம் சொன்னீங்க அசைவு இருந்தாதான் நிணநீர் மண்டலம் பம்ப் ஆகும்னு. உடற்கூறியல் ரீதியா இத புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம உடம்போட மொத்த நிணநீர் முடிச்சுகள்ல 40% எங்க இருக்கு தெரியுமா? எங்க இருக்கு? நம்ம தொடையோட முன்பகுதி, பின்பகுதி, அப்புறம் பிட்டம் சார்ந்த அந்த பெரிய தசை பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. நீங்க ஒரு செவுத்துல உங்க முழு முதுகும் படுற மாதிரி சாஞ்சி முழங்கால்களை 90 டிகிரில வளைச்சு அசைவில்லாம அழுத்தம் கொடுக்கும்போது ஒரு அபாரமான நிகழ்வு நடக்குது. அதாவது ஒரு நாற்காலியில உட்கார்ற மாதிரி கற்பனை செஞ்சுக்கணும் இல்லையா? ஆமா, அதேதான். இந்த ஐசோமெட்ரிக் கம்ப்ரெஷன், அதாவது அசைவற்ற அழுத்தத்துல தசைகள் நீளவோ சுருங்கவோ இல்ல, ஆனா உச்சக்கட்ட இறுக்கத்துல இருக்கு. அப்போ அங்க ஒரு மிகப்பெரிய இயந்திரவியல் அழுத்த அலை உருவாகுது. தசைகள் அந்த நிணநீர் முடிச்சுகளை ரொம்ப பலமா நசுக்கி புடிச்சுக்குது. அப்போ அந்த நிணநீர் திரவம் எல்லாம் அது அப்படியே தேங்கி நிக்கும். ஆனா நீங்க சரியா 2 நிமிஷம் கழிச்சு தசை சோர்வடைஞ்சு சற்று தளரும்போது அதுவரை தேக்கி வைக்கப்பட்ட அந்த நிணநீர் திரவம் தடைய உடைச்ச நதி மாதிரி வேகமா முன்னோக்கி பாயுது. இது ஒரு பக்கா யந்திரத்தனமான பம்பு. இதை கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு அழுக்கு நிறைஞ்ச ஸ்பாஞ்சு எடுத்து பலமா பிழிஞ்சு அப்படியே புடிச்சுக்கிட்டு அப்புறம் திடீர்னு விடும்போது உள்ள இருக்கிற கழிவுகள்லாம் மொத்தமா வெளியேற மாதிரி இருக்கா? இங்க மிகவும் ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னவென்றால், நீங்க சொன்ன அதே ஸ்பாஞ்ச் ஒப்பீடுதான். 100க்கு 100% இதுதான் நம்ம உடம்புக்குள்ளேயும் நடக்குது. இது ஒரு மிகப்பெரிய உடலியல் தூய்மைப்படுத்தும் செயல். அட, இதுவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. இது மட்டும் இல்ல, இதோட ஹார்மோன் ரெஸ்பான்ஸ், அதாவது வளர்ச்சி ஹார்மோன், ஆனபாலிக் ரெஸ்பான்ஸ் இதை விட பெருசு. உடம்போட மிகப்பெரிய தசைக்குழு இப்படி தொடர்ச்சியான அழுத்தத்துல இருக்கும்போது மூளையோட ஹைப்போதாலமஸ்க்கு ஒரு அவசர சிக்னல் போகுது. உடனே இயல்பான அளவை விட 3-4 மடங்கு அதிகமான வளர்ச்சி ஹார்மோனை மூளை சுரக்க செய்யுது. 3-4 மடங்கா? சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுக்கேவா? ஆமா, இது நீங்க கடுமையா செய்யற HIIT, அதாவது அந்த ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரெய்னிங் பயிற்சிக்கு சமமான ஒண்ணு. அது மட்டும் இல்ல, நம்ம உடம்புல டைப் 1 அப்புறம் டைப் 2 அப்படின்னு 2 வகையான தசைநார்கள் இருக்கு. மெதுவா சுருங்குறது அப்புறம் வேகமா சுருங்குறது, அதானே? சரியா சொன்னீங்க. இந்த பயிற்சி செய்யும்போது இந்த 2 தசைநார்களுமே ஒரே நேரத்துல செயல்படுறதால செல்கள்ல மைட்டோகாண்ட்ரியா கூட உற்பத்தி தாறுமாறா அதிகரிக்குது. பழங்காலத்துல உள்ளே எரியும் நெருப்புன்னு வர்ணிக்கப்பட்டத இன்னைக்கு அறிவியல் மைட்டோகாண்ட்ரியல் பயோஜெனிசிஸ்னு சொல்லுது. ஓ, சூப்பர். இந்த அறிவியல் விளக்கங்கள் எல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில இது மத்த உடற்பயிற்சிகளை விட சிறந்தது அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நான் ஏன் ஓடுறதை விட்டுட்டு இதை செய்யணும்? இதுக்கான தெளிவான விடை 2023ல வெளியாச்சு. பிரிட்டிஷ் ஜேர்னல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெடிசின் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மருத்துவ இதழ்ல ஒரு மெட்டா பகுப்பாய்வு முடிவுகள் வெளியானது. மெட்டா பகுப்பாய்வுனா அது வரைக்கும் நடந்த பல ஆய்வுகளை ஒன்னா சேர்த்து பண்றது, கரெக்டா? எக்ஸாக்ட்லி.
ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுல எந்த பயிற்சி சிறந்ததுன்னு பார்க்க ஓட்டம், சைக்கிள் ஓட்டுதல், நடப்பதுன்னு பல பயிற்சிகளை ஒப்பிட்டு பார்த்தாங்க. அதுல செவுத்துல சாயிற இந்த வால்செட் பயிற்சி தான் முதலிடத்துல இருக்குன்னு எவ்வித சந்தேகமும் இல்லாம நிரூபிச்சாங்க. நிஜமாவா? ஓடுறதை விட இதுதான் பெஸ்ட்னு சொல்லிட்டாங்களா? ஆமா, இத தொடர்ந்து செய்யும்போது சிஸ்டாலிக் ரத்த அழுத்தம் சரியா 8 மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி அளவு குறையுது. இது இருதய நோயால் ஏற்படுற இறப்பு அபாயத்தை 22% வரைக்கும் குறைக்குது. 22%? Oh my God. ஆமா, யோசிச்சு பாருங்க. இதுக்கு எந்த உபகரணமும் தேவையில்ல. எல்லாவற்றுக்கும் மேலா ஓடும்போது முழங்கால்கள்ல ஏற்படுற எந்த பாதிப்பும் மூட்டு வலியும் இதுல துளியும் வராது. அட, அப்போ மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு அருமையான தீர்வு. சரி, இது இருதயத்துக்கும் கால்களுக்கும் நல்லதுன்னு புரியுது. ஆனா அந்த வீடியோல மூளைக்கான நன்மைகளை பத்தியும் பேசுனாங்களே. ஆமா, அது ஒரு மிக முக்கியமான பகுதி. ஆக இதற்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? நான் கால்களுக்கு பயிற்சி அளிக்கிறேன், ஆனா எனக்கு எப்படி நினைவாற்றல் அதிகரிக்குது? கால்களோட அசைவற்ற அழுத்தத்துக்கும் மூளைக்கும் எப்படி தொடர்பு ஏற்படுது? இது ஒரு மிக முக்கியமான கேள்வியை நம் முன் எழுப்புது. உடம்ப நாம தனித்தனியா பாக்கறதால தான் இந்த சந்தேகம் வருது. நம்ம உடம்போட மிகப்பெரிய தசைக்குழுவில ஏற்படுற அழுத்தம் நரம்பு மண்டலம் வழியா மூளைக்கு ஒரு சீரமைப்பு சிக்னலா அனுப்புது. நம்ம ஏதோ ஆபத்துல இருக்கோம்னு நினைச்சு மூளை தன்னைத்தானே ரிப்பேர் பண்ண தொடங்குது. ஓ, அதனால மூளையில என்ன மாற்றம் நடக்கும்? குறிப்பா மூளையில இருக்கிற BDNF, அதாவது பிரெயின் டிரைவ்ட் நியூரோட்ரோபிக் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு புரதம் அதிகரிக்குது. இந்த புரதம் வயசாகுவதால ஏற்படுற நினைவாற்றல் குறைபாட்ட 35% வரைக்கும் தடுக்குது. 35% இது உண்மையிலேயே பிரம்மாண்டமான ஒரு விஷயம். கண்டிப்பா. அதனாலதான் இத வெறும் உடற்பயிற்சின்னு சொல்ல முடியாது. இது ஒரு லாஞ்சவெட்டி மெடிசின், அதாவது நீண்ட ஆயுளுக்கான மருத்துவம்னு நாம ஆழமா பதிவு செய்யணும். இது எல்லாம் கேட்க ரொம்பவே பிரமிப்பா இருக்கு. சரி, இவ்ளோ நன்மைகளை கொண்ட இந்த பயிற்சிய இத கேட்டுட்டு இருக்கிற நம்ம கேட்பவர்கள் தங்களோட அன்றாட வாழ்வுல எப்படி தொடங்குறது? அந்த 2 நிமிட பயிற்சி முறைய கொஞ்சம் சொல்லுங்க. இது ரொம்ப சுலபம். உங்க முதுகு செவுத்துல முழுமையா பட்டிருக்கணும். முழங்கால்கள் சரியா 90 டிகிரியில வளைஞ்சிருக்கணும். அதாவது உங்க தொடைகள் தரைக்கு இணையா இருக்கணும். பாதங்கள் தட்டையா இடுப்பகலத்துல இருக்கணும். பாக்கிறதுக்கு ஒரு சேர்ல உட்கார்ந்திருக்கிற மாதிரி இருக்கணும், ஆனா சேர் இருக்கக்கூடாது. கரெக்ட். இதுல ரொம்ப முக்கியமானது, மூக்கு வழியா மட்டுமே சுவாசிக்கணும். 4 வினாடிகள் மெதுவா உள்ளெழுத்து, 4 வினாடிகள் வெளிவிடணும். வாய திறக்கவே கூடாது. இப்படி தினமும் சரியா 2 நிமிஷம் செய்யணும். சரி, இப்படி தொடர்ந்து 30 நாள் செய்யறோம்னு வச்சுக்குவோம். அதோட பலன்கள் எந்த காலகட்டத்துல உடம்புக்குள்ள நடக்கும்? ஒரு 30 நாள் காலக்கோடு மாதிரி சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்லலாம். முதல் 1-7 நாட்கள்ல பாத்தீங்கன்னா கால்கள்ல நுண் கிழிசல்கள் ஏற்படும், அதாவது மைக்ரோடியர்ஸ். அப்போ நிணநீர் மண்டலம் புரதக் கழிவுகளை வெளியேற்ற முதல் சலவை நடக்கும். இதனால லேசான தசை வலி இருக்கும். ஓ, அப்ப முதல் வாரத்துல வலி இருக்கிறது சாதாரணம்தான். 2வது வாரத்துல என்ன நடக்கும்? 2வது வாரத்துல மைட்டோகாண்ட்ரியா உற்பத்தி தொடங்கும். அப்போ இரத்த குழாய்கள் விரிவடைஞ்சு இரத்த அழுத்தம் குறைய தொடங்குற அந்த முதல் அளவிடக்கூடிய மாற்றம் நிகழும். வாவ், 2வது வாரத்திலேயே ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிருது. அப்போ 3வது வாரம்? 3வது வாரத்துல நம்ம முன்னாடி பேசின அந்த வளர்ச்சி ஹார்மோன், அதாவது growth ஹார்மோன் அளவு அதிகபட்சமா உயரும். இதனால ராத்திரியில நீங்க தூங்குற அந்த ஆழ்ந்த உறக்கத்தோட தரம், அதாவது ஸ்லோ வேவ் ஸ்லீப் ரொம்பவே மேம்படும். மூளைக்கான நன்மைகள் எப்ப தெரியும்? 4வது வாரத்திலயா? சரியா சொன்னீங்க. 4வது வாரத்துல மூளையில அந்த BDNF அளவு அதிகரிக்கும். இதனால உங்க செயல்படும் நினைவாற்றல், அதாவது ஒர்க்கிங் மெமரி, அப்புறம் மூளையோட வேகம் எல்லாமே மேம்படும். அப்போ 30வது நாள் முடிவுல அவங்க உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கும்? 30வது நாள்ல உடம்புல மைட்டோகாண்ட்ரியா அடர்த்தி அதிகரிச்சிருக்கும், ரத்த அழுத்தம் குறைஞ்சிருக்கும், நிணநீர் மண்டலம் ரொம்ப சுத்தமாயிருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலா 45 வயசுக்கு மேற்பட்ட ஆண்களோட இறப்பு அபாயத்தை கணிக்கிற அந்த தொடைத்தசை அபாரமான வலிமையை பெற்றிருக்கும். உண்மையிலேயே ஒரு அறிவியல் அற்புதம்னு தான் சொல்லணும். 3000 வருஷத்துக்கு முந்தைய ஷாவோலின் துறவிகள் அப்புறம் வேதகால மரபுகள் எப்படி 2023 நவீன இருதயவியலோட எவ்வளவு சரியா பொருந்ததுன்னு நினைக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. உண்மைதான், அது ஒரு சிலிர்ப்பான விஷயம்தான். அசைவின்றி இருக்கிற அந்த 2 நிமிஷம் உறுதி எப்படி ரத்த அழுத்தத்தை குறைக்கிற ஒரு மாபெரும் ஆயுதமா செயல்படுதுன்னு நாம இன்னைக்கு ரொம்ப தெளிவா பார்த்தோம். இந்த விரிவான அலசலோட இறுதியில நாம வந்துட்டோம். ஆமா, நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி அந்த காணொளியோட ஆதாரத்துல இருக்கிற ஒரு இறுதி வரிய பயன்படுத்தி ஒரு ஆழமான கேள்வியை உங்ககிட்ட விட்டுட்டு போக விரும்புறேன். சொல்லுங்க, அது என்ன கேள்வி?
இந்த காணொளியோட இறுதியில நீங்க தூங்கும்போது செயல்படுற மற்றொரு பழமையான துணைப்பயிற்சியை பத்தி சொல்லியிருக்காங்க. முழிச்சிருக்கும் போதே செய்யப்படுற வெறும் 2 நிமிஷ உக்கிரமான அசைவற்ற நிலை நமது ரத்த நாளங்களையும் மூளையும் இவ்ளோ பிரம்மாண்டமா மாற்றி அமைக்குதுன்னா, ம் தூக்கத்தின் போது செய்யப்படுற கட்டமைக்கப்பட்ட முற்றிலும் எதிர்மாறான செயலற்ற ஓய்வு நிலை, அதாவது பாசிவ் ரெஸ்டிங் போஸ், அது நம்ம உடம்புக்குள்ள இன்னும் எத்தனை பெரிய அற்புதங்களை செய்யும். எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற நமது நவீனகால மனநிலை அசைவற்ற நிலையில உள்ள அபரிமிதமான குணப்படுத்தும் சக்தியை நம்மிடமிருந்து மறைத்து விட்டதாம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனை இது. அந்த அசைவற்ற ஆற்றலை நாம மறுபடியும் தேட வேண்டிய நேரம் இதுதான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த விரிவான அலசல் மூலமா நிறைய விஷயங்களை நாங்க கத்துக்கிட்டோம்.